தொடர்ச்சியாக இந்த 3 நாட்கள்ல பாஜகவினுடைய ஸ்போக்ஸ் பர்சனுடைய பேச்சுகள் எடுத்து கேளுங்க. அமித்ஷாவுடைய கருத்து எடுத்து பாருங்க. எலெக்ஷன் கமிஷனுடைய வார்த்தைகள் எடுத்து பாருங்க. இது எல்லாமே ஏதோ ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது. எஸ்ஐஆர் எதுக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் கேட்கிறோம்ல, அந்த எஸ்ஐஆர் எதுக்குன்றதுக்கான பதில் இப்போ வரைக்கும் வரவே இல்லை. அப்போ இதுல எலெக்ஷன் கமிஷன் ஏன் வரிந்து கொண்டு செயல்படணும் எஸ்ஐஆர் விஷயத்துல? அப்போ ஏன்னா பாஜக வந்து ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு செயல் திட்டம் இருக்கு அவங்களுக்கு, என்பிஆர் என்ஆர்சின்றது. அந்த செயல் திட்டத்துடைய ஜெராக்ஸ் காப்பி நீங்க இங்க பண்றீங்க எலெக்ஷன் கமிஷன். ஓகே, எஸ்ஐஆர் என்ற பேர்ல. அப்ப இரண்டு செயல் திட்டங்களுக்குமான உறவு அல்லது இந்த மோசடிகளில் உறவு எங்க பார்த்தாலும் அவங்களுக்கு கனெக்ஷன் வந்துகிட்டே இருக்கு மீண்டும் மீண்டும். அப்போ எலெக்ஷன் கமிஷன் மேல சார் இது வரைக்கும் சார் ஓப்பனா சொல்றேன், 70 ஆண்டுகள்ல சாமானிய மக்களுக்கு ஒருபோதும் சந்தேகம் வந்ததே கிடையாது எலெக்ஷன் கமிஷன் மேல. பல நாடுகள்ல எல்லாம் சந்தேகம் வந்துருக்கு, ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாம் சந்தேகப்பட மக்கள் பார்ப்பாங்க. இந்தியாவில் வந்ததுல 2014க்கு பிறகு நிறைய சமூக செயற்பாளர்கள், குடிமை சமூகங்கள் தான் முதல்ல இந்த குற்றச்சாட்டை வச்சது. நாங்க வைக்கல, காங்கிரஸ் பேர் இயக்கம் இந்த குற்றச்சாட்டை வைக்கவே இல்லை. நாங்க பெருந்தன்மையோட நம்பணும். 2024 வரைக்கும் நாங்க நம்பணும். தமிழ்நாட்டுல கூட நிறைய பேர் அந்த குற்றச்சாட்டு வச்சுட்டு தான் இருப்பாங்க, இவிஎம் மேல பேசிட்டு தான் இருப்பாங்க. நாங்க அது கண்டுக்கல, நான் இக்னோர் பண்ணோம். அது வேண்டாம், அதை பத்தி பேச வேண்டாம். காங்கிரஸ் கட்சிக்குள்ள சில தலைவர்கள் கூட பேசினாங்க. அப்பயும் அது ஏஐசி காங்கிரஸ் கமிட்டி நிராகரிச்சது, நெக்லெக்ட் பண்ணிச்சது. இன்றைய காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ நிலைப்பாடாக நாங்கள் மாற்றி இருக்கோம். இந்தியா கூட்டணியுடைய அதிகாரப்பூர்வ நிலைப்பாடாக அடுத்து மாறப்போகிறது. அப்போ எலெக்ஷன் கமிஷன் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் அல்லது திருத்தப்படும்.